நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், காலை வணக்கங்கள். இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கு நிரஞ்சன்? எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, அது பற்றிய தகவல்கள் சொல்லுங்க. காலை வணக்கம் மனோஜ். அதாவது மிக நீண்ட நாட்களாகவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது என்னென்ன மாதிரியான அலுவல்களுடன் நடைபெறும் என்பதற்கான மிகப்பெரிய கேள்வியானது தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து இருந்து வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது தொடங்கி இருக்கின்றது. வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடரானது தொடர்ந்து நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுகின்றது. சுமூகமாக நடைபெற வேண்டும். ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் தற்பொழுது மத்திய அரசு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகின்றது. ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் மீண்டெழுந்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அருணாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தற்பொழுது அங்கு இருந்த அரசியல் குழப்பங்கள் அனைத்தும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் அந்த மாநிலங்களில் வலுப்பெற தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக அவர்களது உத்வேகமான செயல்பாடுகளானது இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் அதிகமாக வெளிப்படலாம் என்று ஒரு பெரிய தகவல் தான் இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி மசோதாவிற்கு அவர்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுபோக மற்ற விஷயங்களாக பார்க்கப்படுவது பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் நாட்டில் மிக அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிறைவு வருகின்ற கலவரத்தை அடக்குவதற்கு மத்திய அரசு தவறிவிட்டது என்று கூறி அது தொடர்பான விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக இருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான மசோதாக்களை அவர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்தொடரில் எழுப்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு தொடர்பான விவகாரங்கள் எழுப்பப்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதே போல கேரளாவை பொறுத்தவரை குளச்சல் துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவகாரங்களை எழுப்பும் பட்சத்தில் அது தொடர்பான எதிர்வாதங்களை தமிழக அரசும் சரி தமிழக அரசின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி வைப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. ஜல்லிக்கட்டு விவகாரம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் சேர்ந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடரை இன்னும் சுவாரஸ்யமாக்கப் போகிறது மனோஜ். நிச்சயமாக நிரஞ்சன், பல்வேறு சுவாரஸ்யங்களை கிளப்பி இருக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு இன்னும் நடைபெற இருக்கிறது நிரஞ்சன்? நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலத்தான் ஆகஸ்ட் 12 வரை இவை நடைபெற உள்ளதன் காரணமாக அலுவல்கள் மிக நீண்ட நாட்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேரங்கள் அதிகரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து மத்திய அரசை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டி மசோதாவினை நிறைவேற்றுவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனும் தொடர்ந்து அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். நேற்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டமானது மிக நீண்ட ஒரு கூட்டமாகத்தான் இருந்து வந்தது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு தங்களது தரப்பு நியாயங்களை வைத்திருந்தார்கள். இந்த சரக்கு சேவை வரியை பொறுத்தவரை தமிழ்நாடு தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் பெரும்பான்மையுடன் அதனை ஆதரித்திருப்பதன் காரணமாக தமிழ்நாடு மட்டும்தான் தற்பொழுது பிரச்சனையாக இருந்து வருகின்றது. அதனை தமிழகத்தின் நிலைப்பாட்டினை மாற்றுவதற்காகவும் மின்திட்டங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களும் இருக்கப்படுகின்றது. ஏற்கனவே நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடராகட்டும் சரி, அதன் பின்னர் நடைபெற்ற இடைக்கால பட்ஜெட் ஆகிய பல்வேறு கூட்டத்தொடர்களும் அலுவல்கள் மிக மோசமாகத்தான் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது 90% மேலாக அலுவல்கள் நடைபெறுவதற்கான இலக்கினை தற்பொழுது மத்திய அரசு கொண்டுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது மனோஜ். நிச்சயமாக நிரஞ்சன், பல்வேறு சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மத்திய அரசு எப்படி தயாராகும், இது தொடர்பான பல்வேறு வகையான செய்திகளையும் அவ்வப்பொழுது உங்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைக்கு உங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.